இந்த லேசி எடிட்டிங் டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் உங்களுக்கு நிறைய வந்து பேட் கமெண்ட்ஸ் வரதுக்கான ரீசன். ரிப்பீட்டேட்டிவாக உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வரதுக்கு காரணம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக ஒரு கண்டென்ட்டை டீல் பண்ணுறீங்க ஒன்று பண்ணுறீங்கன்னு. அண்ணே ஒரு படம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு மியூசிக்னு ஒன்று இருக்குது, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதெல்லாம் கடந்தாதான் ஒரு படம். வெறும் டப்பிங் இல்லாமல் ஒரு படத்தை பண்ணால் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு விஜேக்கு ஒரு எடிட்டருக்கு தேவைப்படும். தக் லைஃப்ங்கிற அது போட்டால் நல்லா இருக்கும். பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணை பற்றி பேசுன்னு சொன்னோன்னே பின்னாடி சிங்கப்பெண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு போனால் தான் அந்த வீடியோ பார்க்குறாங்க. அந்த பாட்டுக்காகச்சும் அது தமிழுக்காச்சும் பார்க்குறாங்க. இப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்க, ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி ட்ரெஸ் தப்பா போட்டு அக்கா நல்லா இருக்கேனடா அப்படின்னு கேட்டோன்னா நல்லா இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பொண்ணுங்களும் விஜயா இருக்காங்க. அழகா மகாலட்சுமி மாதிரி புடவை கட்டிட்டு முன்னாடி உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஜய்ஸும் நான் இருக்காங்க. நீங்க எந்த வீடியோவை தேர்ந்தெடுத்து பாக்குறீங்களா தான் இருக்கு. இப்போ சிம்பிளான ஒரு லாஜிக் தான். எஜுகேஷனை பத்தி ஒரு வீடியோ இருக்கு. அதை ஸ்வைப் பண்ணா கீழே நீங்க நடிச்ச படம் நண்டு உருதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. எதனா அதிகமா பார்ப்பாங்க? அந்த பாட்டு தானே. சோ மக்களுக்கு எதை பிடிக்குமோ அதை தான் தேர்ந்தெடுத்து நாங்க பண்றோம். சரி மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு, மக்கள் இது என்டர்டைன்மெண்டா பாக்குறாங்க. விஜயோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு வந்துட்டு விஷயங்கள் தெரியும் நினைக்கிறீங்க? சில பேர் அன்எஜுகேட்டட் தான் நம்ம வீடியோஸ் வந்து அதிகமா பாக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். விஜயோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. அவங்க அதை லைக் பண்றாங்க, அவங்க அதை பாக்குறாங்கன்றதுக்காக நீங்க அதே மாதிரியான வீடியோஸை போடுறதுனால யாருக்கு பாதிப்பு? எங்களை மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு பாதிப்பு. அந்த மாதிரி அவங்க நீங்க பிஜிஎம் அசால்ட்டா போட்டுறீங்க. அந்த பையன் பார்த்தா சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே பிஜிஎம் அசால்ட்டா போட்டுறீங்க. அந்த பையனோட ஏஜ்ல இருக்க எல்லாருக்கும் நீங்க என்ன மாதிரி தெரியுமா மோட்டிவ் கொடுக்குறீங்க? நீங்க எந்த பொண்ணோட வீடியோக்கு கீழே வேணா நீங்க எப்படி வேணா போய் கமெண்ட் பண்ணலாம், அது உன்னோட சுதந்திரம் சொல்லி நீங்க இது மாதிரி நீங்க பேசுறது எப்படின்னா நாங்க பண்ற அந்த 1.5 நிமிஷம் வீடியோனால தான் அந்த சமுதாயம் வந்து சீர்குலைவாகிற மாதிரி பேசுறீங்க. அப்படி கிடையாது. அது பொதுமை பண்புன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க திருப்பி. இந்த சமூகத்துல எல்லா மாற்றமுமே இந்த பொதுமைத்தன்மை எதிர்த்து தான் வந்திருக்கீங்க. வச்சுங்க, காந்தி எதிர்த்தது பிரிட்டிஷ்காரங்க கிடையாது. பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவா அவங்களுடைய பொருளை பூரா வாங்கின பொதுமக்களை ஏத்து. நீங்க சொல்ற லாஜிக் பார்த்தா பரவாயில்லையே, வாங்கிட்டு போனோம் இருக்கட்டுமே சார். இன்னொன்னு, கடவுள் இருக்காருன்னு சொன்ன எல்லா பேரும் சொன்னப்ப அவங்களுக்கு எதிரானார் பெரியார். இந்த சமூகத்துல மாற்றமே வேணாம் அப்படின்னு சொன்னப்ப பெரியார் மக்களை ஏத்து நின்னாரு. மக்களை ஏத்து எதுக்காக நின்னாருன்னா மக்கள் திருந்தெடுக்கிறக்காக நின்னாரே ஒழிய பொதுமக்களா போகணுங்கிற அர்த்தத்துல இல்ல. அவ்வளவுதான். அதனால இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க. நல்ல விஷயம் போய் சேரக்கு லேட் ஆகும். ஒரே தென்னை மரத்துல தான் கல்லு வருது, பதினி வருது. கல்ல நீங்க சந்து பக்கம் போனா கூட வாங்குற ஆள் இருப்பான். பதினிய தெருவா கத்தணும். தெருவா கத்துங்க, நல்ல விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஐயா நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். இன்னுமே அந்த ஒரு சில விஜேஸை மைண்ட்ல வச்சுட்டே பேசுறீங்க. நாங்க எல்லாருமே அப்படி எடிட் பண்றது கிடையாது. இங்க இருக்க எல்லாருமே ஆபாச வீடியோஸ் போடுறோம். இல்ல நீங்க சைலன்ட் சொல்லுங்க, அதை ஏத்துப்பாங்க. நான் பண்றது இல்லைன்னு சொல்லுங்க, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லுங்க. அது அவங்க செய்யறத நீங்க நியாயப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். எத்தனை செலிபிரிட்டி நீங்க உங்களை தேடி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் தேடி வந்து ப்ரமோட் பண்ண வராங்கல்ல? அந்த மாற்றம் நடந்திருக்குல்ல? அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க என்ன செய்யறீங்கிற கேள்வி இந்த சமூகம் உங்களை நோக்கி திரும்புது. நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேர்றது முக்கியம் இல்ல, கூட்டத்தை வச்சு என்ன செய்யணுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.